Taste the Daily. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தற்போது வரை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து நீலகிரியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு 100 நாட்களில் மின் இணைப்பு தருவதாகவும், செக்ஷன் 17 நிலப்பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து தருவதாகவும் கவர்ச்சியான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் அத்தகைய வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை. இதையடுத்து திறனற்ற திமுக அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், வர்த்தக அணி மாநில தலைவர் சஜீவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை ஐயப்பன் கோயில் ஆண்டு விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் பங்கேற்று அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 48ஆம் ஆண்டு விளக்கு பூஜை கடந்த 1ஆம் தேதி முதல் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 3ஆம் நாளான இன்று நல்லறம் அறக்கட்டளை தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இதில் குனியமுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் அரசு புற்றுநோய் மருத்துவமனைக்குள் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காரைப்பேட்டை பகுதியில் அரசினர் பேரறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மருத்துவமனை வளாகத்தின் பின்புறம் மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே தொற்றுநோய் ஏற்படும் அச்சம் நீடித்து வருகிறது. இந்த குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் மருத்துவமனை நிர்வாகம் பலமுறை மனு கொடுத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போலவே உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.